விசாரணை என்ற பெயரில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் தள்ளுபடி செய்தார். குதிரைப்பேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்றும் இன்னும் நீதிமன்றத்தில் சரணடையாத சூழலில் துன்புறுத்தக்கூடாது என்று கோர முடியாது என்றும் பிற வழக்குகள் குறித்து முன்கூட்டியே மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறி மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. 5 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா சிவகங்கை எஸ்பியாகவும், சிவகங்கை எஸ்பி சிவபிரசாத் தூத்துக்குடி எஸ்பியாகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல திருச்சி ஆயுதப்படை டிஐஜி விஜயலட்சுமி ஊர்காவல் படை டிஐஜியாகவும், ராமநாதபுரம் ஏஎஸ்பி மீரா சென்னை டிஜிபி அலுவலக கணினி பிரிவுக்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிபிசிஐடி எஸ்பி சண்முகப்பிரியா சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லி நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்காத முதல்வர் விஜயை முன்னாள் சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்ணா ஹசாரே போராட்டத்திற்கு ஓடோடி சென்று ஆதரவு கொடுத்த முதல்வர் விஜய் இன்று எங்கே பதுங்கியிருக்கிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பாடகர் அறிவை சென்னை கோட்டை முன் முழக்கமிடச் செய்து அறைக்கு அழைத்து நடத்திய நாடகம் தமிழகத்தில் சந்தி சிரிக்கிறது என்று அவர் சாடியுள்ளார். கர்நாடகாவிடம் தண்ணீர் கேட்க அஞ்சும் தாவிக அரசு தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு கொடுப்பதாகவும் இதற்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அப்பாவு தெரிவித்துள்ளார்.